ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை செடியை கவாத்து செய்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மல்லிகை செடியை வருடத்தில் எப்பப்பெல்லாம் கவாத்து செய்யலாம், அதே நேரத்தில் எவ்வளோ இடைவெளி வச்சுருக்காங்க, எத்தனை முறை வருடத்துக்கு கவாத்து செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ கவாத்து செஞ்சுட்டு இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மல்லிகை செடியை எப்போ கவாத்து செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது வருடத்துக்கு ஒரு முறை கவாத்து செய்யலாம். எத்தனை அடி இடைவெளி வச்சுருக்காங்க அப்படின்னா 7க்கு 7 அடி இடைவெளி வச்சுருக்கவங்க, இதுவே 6க்கு 6 அடி இடைவெளி வச்சுருக்கவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை கவாத்து செய்யலாம். அண்ட் இதுவே 5க்கு 5 அடி இடைவெளி வச்சுருக்கவங்க 4 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லைனா 3 மாதத்துக்கு ஒரு முறையோ கவாத்து செய்யலாம். அண்ட் நம்ம சொல்லக்கூடிய இடைவெளியில் மல்லிகை செடி நடவு செஞ்சுருந்துருக்கவங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொன்ன மாதிரி கவாத்து செஞ்சுக்கலாம். இதுவே இதோட ரொம்ப குறைவாக 4க்கு 4 அடி இடைவெளி மட்டுமே விட்டு நடவு செஞ்சுருந்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 3 மாதம் அப்படிங்கிறதே ரொம்ப அதிகமான நாட்களாக இருக்கும். ஸோ அவங்க 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் கவாத்து செய்ய முடியும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கவாத்து செஞ்சதுலேருந்து ஒரு மாதத்திற்கு பிறகு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அந்த பூஞ்சுற்று முடிஞ்சு 2வது பூஞ்சுற்று முடிஞ்ச உடனே, அதாவது 60லேருந்து ஒரு 75வது நாட்களுக்குள்ளேயே நீங்கள் கவாத்து செய்யணும். அப்படின்னா தான் உங்களுக்கு செடி ஆரோக்கியமாக இருக்கும், அதே நேரத்தில் மகசூல் நல்லபடியாக வரும். அண்ட் அதே மாதிரி வருடத்தில் எப்போ கவாத்து செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் கவாத்து செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மழைக்காலம் முடிய பனிக்காலம் ஆரம்பிக்கக்கூடிய சூழலில் கவாத்து செய்யணும். எதனால் அப்படின்னா மழை காலத்தில் கவாத்து செய்யும்போது தண்ணீர் தேங்கும்போது வேர்கள் அழுகக்கூடும். ஸோ அதனால் வருடத்தில் அதிக அளவு மழை பெய்யக்கூடிய மாதங்களான அக்டோபர் மாதமும் நவம்பர் மாதமும் மட்டும் மல்லிகை செடியை கவாத்து செய்கிறத தவிர்க்கலாம். டிசம்பர் மாதமும் கூட மழை பெய்யக்கூடிய வானிலை பெருமளவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் தைரியமாக கவாத்து செய்யலாம். அப்படி அதிகமாக மழை பெய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது, வெதர் ஃபார்காஸ்டிங்கில் மழை அதிகமாக பெய்யக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டிசம்பர் மாதம் மழை வானிலை எப்போ குறையுதோ, பனி வானிலை எப்போ திரும்புதோ அப்போ நீங்கள் கவாத்து செய்யலாம். எதனால் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணீர் தேங்கும்போது நம்ம கவாத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழலில் மல்லிகை செடிக்கு அந்த தண்ணீரை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. எதனால் அப்படின்னா நம்ம மல்லிகை செடியை கவாத்து செய்யாமல் இருக்கும்போது தண்ணீர் அதிகமாக தேங்கும்போது அந்த தண்ணீர் எல்லாம் அதிக அளவு மல்லிகை செடி முடிஞ்ச அளவு உறிஞ்சி தழுக்கக்கூடிய எல்லா கொப்புகள்லையுமே நீட்டாக கொடி வளர்ச்சியாக போகும். அதாவது மொட்டுகள் எடுக்காமல் இலை வளர்ச்சி மட்டுமே அதிகரிச்சுட்டு இருக்கும். ஸோ அது இந்த தண்ணீரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான செயல்பாடு தான். இந்த மாதிரி செயல்பாடு நடந்துருக்கக்கூடிய சூழலில் வேரல்கள் பெருமளவு ஏற்படாது, ஏதாவது ஒரு சில செடிகளில் தான் ஏற்படும். ஆனால் இதுவே கவாத்து செய்யும்போது மல்லிகை செடியில் இருக்கக்கூடிய கொடி வளர்ச்சி கொப்புகளாக இருக்கட்டும், இல்லைனா மொட்டுகள் எடுத்துருக்கக்கூடிய கொப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கவாத்து செஞ்சு விடுவோம். ஸோ அப்படி செய்யும்போது புதிய துளிர்கள் எடுக்கிறதுக்கே குறைஞ்சது 2லேருந்து 4 நாட்கள் ஆகும். அதாவது அந்த புதிய துளிர்கள் தென்படுறதுக்கே. அதற்கு பிறகு தான் 4லேருந்து 15 நாட்களுக்குள்ளே அந்த வந்திருக்கக்கூடிய புதிய துளிர்கள் எல்லாமே கொப்பாக மாறி செடியில் நம்ம கவாத்து செஞ்ச உயரத்துலேருந்து மேல் நோக்கி போவோம். அண்ட் அதற்கு பிறகு 15லேருந்து 30வது நாட்களுக்குள்ளே மொட்டுகள் எல்லாமே வெளியே பூக்கக்கூடிய தருணம் உண்டாகும். ஸோ அதற்கு பிறகு 30லேருந்து 45வது நாட்களுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய மொட்டுகள் எல்லாமே பூத்து முடிஞ்சிடும். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம கவாத்து செஞ்சதுக்கு பிறகு மல்லிகை செடிக்கு தேவைப்படக்கூடிய வெப்பம் சரிவர கிடச்சிக்கிட்டு இருந்தோம். மண் நல்ல காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழல்லையும் போதுமான உரச்சத்து இருக்கக்கூடிய சூழலில் கரெக்டாக நடக்கும். ஆனால் இதுவே அதிக அளவு பனி விடும்போது இந்த கவாத்து செஞ்சு விட்டதுலேருந்து 30 நாட்களில் பூக்கிறது அப்படிங்கிறது தாமதமடையும். அது எந்த அளவுக்கு அப்படின்னா முதல் சுற்று தாவரநிலை வளர்ச்சி முழுமையாக நிறைவடைந்துடும் 30வது நாட்களுக்குள்ளேயே. ஆனால் மகசூல் எடுக்கக்கூடிய மொட்டுகள் உற்பத்தி ஆகியிருக்காது. அது எதனால் அப்படின்னா மண்ணில் ஈரப்பதம் அதிக அளவு காஞ்சிருந்திருக்காது, அது காயக்கூடிய அளவுக்கு வெப்பநிலையும் இருக்காது, அதே நேரத்தில் செடிக்கு கிடைக்க வேண்டிய வெப்பநிலையும் போதுமான அளவு இருக்காது. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய தருணத்துலையும் நம்ம கவாத்து செஞ்சு விட்டுருக்கும்போது சுற்றிலும் இருக்கக்கூடிய களைகள் முழுமையாக அகற்றப்படாத நிலையிலையும் இருந்துச்சுன்னா நமக்கு எடுக்கக்கூடிய மொட்டுகளோட நாட்கள் தாமதமடையும். ஸோ அப்படி தாமதம் அடைய ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 2வது தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பித்து அது முடியக்கூடிய சூழலில் தான் பூக்களே பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படின்னா நம்ம மழைக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு கவாத்து செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கவாத்து செஞ்சதுலேருந்து சரியாக பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாத காலம் வரை ஆகும். அது எதனால் அப்படிங்கிறது சுற்றிலும் இருக்கக்கூடிய வெப்பநிலை மற்றும் மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இதனால தான். ஸோ இந்த மாதிரி வெதர் இருக்கும்போது நம்ம கவாத்து செஞ்சு விட்டதுலேருந்து 60 நாட்கள் வரை ஆகும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம டிசம்பர் 30ல் கவாத்து செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு பிப்ரவரி எண்டிங்கோ இல்லைனா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோ கூட ஆகும். ஸோ இவ்வளோ நாட்கள் இவ்வளோ லெஸ்ஸர் டெம்பரேச்சர் பதிவாகக்கூடிய டைமில் இப்படி நடக்கும். அண்ட் இதுவே வெயில் காலத்தில் கவாத்து செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு கவாத்து செஞ்சதுலேருந்து 25லேருந்து 30 நாட்களுக்குள்ளேயே பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறதுக்கான தருணம் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு டெம்பரேச்சர் மல்லிகை செடி கிடைக்கும். அண்ட் இப்போ வருடத்துக்கு ஒரு முறை கவாத்து செய்கிறவங்க நம்ம இந்த மாதிரி டிசம்பர்லேயோ இல்லைனா ஜனவரி 1 அந்த மாதிரி கவாத்து செய்யலாம்.
இதுவே வருடத்துக்கு 2 நேரம் காவாத்து செய்கிறவங்க எப்போ காவாத்து செய்யலாம் அப்படின்னா, இப்போ டிசம்பர் 30ல் வந்து ஒரு முறை காவாத்து செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதற்கு பிறகு அதுலேருந்து சரியாக 6 மாதத்திற்கு பிறகு ஜூன் மாத பாதியிலேயோ இல்லைனா ஜூன் மாத முடிவுலேயோ காவாத்து செய்யலாம். ஸோ இது வந்து சரியான டைமாக இருக்கும். அப்படின்னா தான் மழை காலத்தில் கொடி வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழல்லையும் செடி வந்து பெரிய அளவுக்கு விரியாமல் இருக்கும். அண்ட் இது வருடத்துக்கு 3 நேரம் காவாத்து செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து டிசம்பரில் ஒரு முறை காவாத்து செய்கிறீங்க அப்படின்னா, அதற்கு பிறகு முதற்கட்ட பூந்தொற்று வந்து பிப்ரவரி மந்த் பாதியிலேயோ இல்லைனா முடிவுலேயோ பூக்க ஆரம்பிக்கும். அண்ட் 2ஆம் கட்ட பூந்தொற்று வந்து மார்ச் மந்த் பாதியிலேயோ இல்லைனா முடிவுலேயோ பூக்க ஆரம்பிக்கும். இந்த 2 சுற்று பூக்கள் முடிந்ததுக்கு பிறகு 2வது நேரம் நீங்கள் காவாத்து செய்யலாம். அது மார்ச் எண்டிங்காவோ இல்லைனா ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டாவோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ உதாரணத்துக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் காவாத்து செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். எதனாலனா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால. அதற்கு பிறகு நீங்கள் 3 பூஞ்சொற்று பறிக்கலாம். அதாவது மே ஃபர்ஸ்ட் வீக்கில் முதல் பூஞ்சொற்று பறிக்க ஆரம்பிக்கிற நிலையில் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் 2ஆம் கட்ட பூஞ்சொற்று பறிக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் 3ஆம் கட்ட பூஞ்சொற்று பறிக்க ஆரம்பிக்கும். அண்ட் இந்த 3ஆம் கட்ட பூஞ்சொற்று முடியக்கூடிய நிலையில் சரியாக செடியை வந்து காவாத்து செய்யணும். அது ஜூலை மிட்டாவோ இல்லைனா எண்டிங்காவோ இருக்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் திருப்பி டிசம்பரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காவாத்து செஞ்சிங்கன்னா வருடத்துக்கு 3 நேரம் காவாத்து செஞ்சிடலாம். அண்ட் நம்ம வந்து இந்த வழிமுறையை தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வந்து ஏற்கனவே காவாத்து செஞ்சு விட்டு வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு. அண்ட் இப்போ நம்ம காவாத்து செய்கிற வந்து டிசம்பர் செகண்ட் வீக்கு. அதாவது இன்றைக்கி வந்து டிசம்பர் 14. நம்ம இன்றைக்கி மல்லிகை செடியை காவாத்து செஞ்சு விட்டுட்ருக்கோம். நமக்கு வந்து பூக்கள் இப்போ பெரிதளவில் பூக்களை ஓரிரு மொட்டுகள் தான் பூத்துட்ருக்கு. நம்ம வந்து அன்சீசனல் ஃப்ளவரிங் கொண்டு வரதுக்காக கல்டார் ஃபில்டர் பயன்படுத்தியிருந்தோம். அதை பற்றி தொடர்ச்சியாக வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதோடய பலனை முழுமையாக பெறணும் அப்படிங்கிற பட்சத்தில் செடியில் அதிகளவு பூக்கள் உற்பத்தியை கொண்டு வரணும்னா நம்ம இந்த மாதிரி காவாத்து செஞ்சு விட்டால் தான் முடியும். எதனால் அப்படின்னா நம்ம வந்து கல்டார் ஃபில்டர் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 3 மாதம் தாண்டிடுச்சு. சாதாரணமாக அதை நம்ம ஒன்ஸ் பயன்படுத்தினோம் அப்படின்னா அதோட தாக்கம் வந்து அதிகபட்சம் 6 மாதம் வரை நிலைத்து நிற்கும். அண்ட் குறைஞ்சபட்சம் மண்ணில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் 4 மாதத்துலேருந்து 5 மாதம் வரை நிலைத்து நிற்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு 50% அதோட ரிசல்ட் வந்து கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கிட்டோம்னாலும் மீதி 50% வந்து நம்ம இந்த மாதிரி செடியை காவாத்து செஞ்சு விட்டால் தான் கிடைக்கும். எதனால் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம செடிக்கு தண்ணி அதிகமானதுனால கொடி வீச ஆரம்பிச்சிச்சு. அதே நேரத்தில் எடுக்கக்கூடிய மொட்டுகளோட விகிதமும் குறைஞ்சிருச்சு. பொதுவாக மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் பூக்கள் பெரிதளவில் பூக்காது, ஓரிரு மொட்டுகள் வரும். ஆனால் நம்ம கல்டார் ஃபில்டர் பயன்படுத்தியிருந்ததுனால நமக்கு ஒரு செடிக்கு குறைந்தது ஒரு 4லேருந்து 5 பூ அப்படிங்கிற விதத்தில் வந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் கூட பூக்களோட அளவு வந்து ரொம்பவே குறைவாக இருக்கிறதுனாலையும் பூக்களோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனாலையும் பெரிதளவில் இடை நிற்கலை. ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த மாதிரி செடியை காவாத்து செஞ்சு விடும்போது திருப்பி புதிதாக துளிர் எடுக்கும்போது அது வந்து நமக்கு சாதாரணமாக இந்த கல்டார் ஃபில்டர் பயன்படுத்தாமல் காவாத்து செய்கிறது அமையாது. அந்த கல்டார் ஃபில்டரோட தாக்கம் வந்து பயிர்களில் அதிக அளவு இருக்கும். எப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி நம்ம காவாத்து செய்கிறோம் அப்படின்னா மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் துளிர் இருக்கக்கூடிய கொப்புகள் மொட்டுகள் வரதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாமதமாகும். ஆனால் நமக்கு வந்து தாமதமாகாது. முதல் கட்ட தாவர நிலை வளர்ச்சி முடிகிறதுக்கு முன்னாடியே புதிய மொட்டுகள் எல்லாம் நல்லாவே வெளியே வந்துடும். முதற்கட்ட தாவர நிலை வளர்ச்சி முடியும் போது நம்ம பூக்கள் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். அது எதனால் அப்படின்னா நம்ம கல்டார் ஃபில்டர் பயன்படுத்தி இருக்கிறதுனால. அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செடியில் புதிதாக துளிர்விட்ட கொடிகள் அண்ட் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கொப்புகளையுமே காவாத்து செஞ்சு விடுறதுனால பயிரில் ஒட்டுமொத்தமாக சுரக்கக்கூடிய கிப்ரலினோட அளவு வந்து குறையுது. ஸோ கிப்ரலின் ஹார்மோனோட அளவு குறையிறதுனால புதிதாக துளிர்க்கக்கூடிய எந்த கொப்புகளும் கொடி வீசாமல் ஓரளவு தாவர வளர்ச்சியில் மொட்டுகள் எடுக்கிறதுக்கான கொப்புகளாகவே அமையும். ஸோ அப்படி அமைகிறதுனால துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் குறைஞ்சபட்சம் ஒரு 70% கொப்புகள் வந்து பூக்கள் உற்பத்தியை கொண்டு வரும். ஸோ அப்படி 70% கொப்புகள் பூக்கள் உற்பத்தியை கொண்டு வரதுனால நமக்கு வந்து மகசூல் கிட்டத்தட்ட வெயில் காலத்தில் மல்லிகை செடி பூக்கிற அளவுக்கு வரும். ஸோ அதை வந்து நம்ம அப்கமிங் டேஸில் துளிர்கள் எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு மொட்டுகள் எல்லாம் எடுக்கும்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்போ காவாத்து செய்யணும் இந்த மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்துருக்கோம். அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இதை எப்படி காவாத்து செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து மல்லிகை செடிக்கு 5 அடி இடைவெளி விட்டு தான் நடவு செஞ்சுருந்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம வர்றதுக்கு 3 நேரம் காவாத்து செஞ்சு விடணும். அண்ட் இன்னொன்று நம்ம வந்து கத்திரி செடி உடுப்பேர் நடவு செஞ்சுருந்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்மளோட மல்லிகை செடியை நம்ம வந்து எத்தனை முறை கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 2 முறை கட்டியிருக்கோம். அதாவது மண்ணோட மட்டத்துலேருந்து சரியாக ஒரு 1/2 அடி உயரத்தில் ஒரு கட்டு கட்டியிருந்திருக்கோம். அது வந்து விரிஞ்சிருக்கக்கூடிய எல்லா கொப்புகளையும் ஒருங்கிணைத்து கட்டின முதல் கட்டு. அதற்கு மேலே இன்னும் ஒரு 1/2 அடிக்கு மேலே நம்ம வந்து
செடியில் இருந்த முதிர்ச்சியடைந்த கொப்புகள் எல்லாத்தையுமே சேர்த்து இன்னொரு கட்டு கட்டியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல வந்து முதல் கட்டு கட்டியிருந்திருக்கோம். இந்த கொப்புகளை மட்டும்தான் நம்ம வந்து எப்போதுமே பெர்மனெண்ட்டாக பார்க்கணும். அதுலேருந்து சரியாக இதற்கு மேலே அரை அடிக்கு மேலே இன்னொரு கட்டு கட்டியிருந்திருக்கோம். அண்ட் இதுதான் நம்ம வந்து முதல் முறை கவாத்து செஞ்ச இடம். அண்ட் இப்போ நம்ம கவாத்து செய்ய போகிறது வந்து அதுக்கு மேலே ஒரு 1லேருந்து ஒரு 2 இன்ச்சு உயர்த்தி கவாத்து செய்கிறோம். எதனால் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கவாத்து செஞ்சு விட்ட இடத்துலேருந்து 2 கொப்புகள் துளி விட்டுருந்துருக்கு. ஸோ அந்த 2 கொப்புகளை நம்ம வெட்டி விடும்போது இன்னும் 4-5 கொப்புகள் அந்த மாதிரி துளி விடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கவாத்து செஞ்சு இது அதில் 2 கொப்புகள் துளி விட்டுருக்கு. இந்த 2 கொப்புகளில் வந்து 6 கொப்பும் வரலாம், 8 கொப்பும் வரலாம். இந்த மாதிரி கொப்புகளோட எண்ணிக்கை வந்து கவாத்து செய்ய கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆனால் மட்டும்தான் மகசூலோட அளவு வந்து அதிகரிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு மல்லிகை செடியை வந்து நம்ம இதே உயரத்தில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலும் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதற்கு பிறகு இன்னொரு கட்டு கட்டி நம்ம செடியோட ஒட்டுமொத்த உயரத்தையும் செடியோட அகலத்தையும் அதிகரிக்கணும்னாலும் அதிகரிக்கலாம். அண்ட் ஒருவேளை அந்த மாதிரி அதிகரிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு 2 முறை ஒரே இடத்துல கவாத்து செஞ்சு விட்டுட்டு ஒரே உயரத்தில் கவாத்து செஞ்சு விட்டுட்டு அடுத்த முறை 3வது முறை கவாத்து செய்யும்போது நம்ம இன்னொரு கட்டு கட்டி செடியோட மூட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விரிக்கணும். அப்படின்னா தான் இன்னும் அதிகமான துளிர்கள் துளிர்விக்கும். ஸோ இப்போ நம்ம கவாத்து செஞ்சதுக்கு பிறகு இனிமேல் நம்ம கவாத்து செய்யும்போது இன்னும் ஒரு கட்டு கட்டிட்டு கவாத்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு செடி வந்து இன்னுமே விரிவடையும். அண்ட் நம்மளோட மல்லிகை செடியில் வந்து செம்பேன் தாக்குதல் பெரிதளவில் ஏற்பட்டிருக்கு. எல்லா செடிகள்லையுமே அதிக அளவு பரவிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கவாத்து செஞ்சு விட்டு செம்பேனுக்கான மருந்து பயன்படுத்தும் போதும் நம்ம செம்பேனுக்கு பயன்படுத்தக்கூடிய பேன்குழியோட செலவை வந்து குறைக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மருந்து ஸ்ப்ரே பண்ணுற பற்றின வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதில் செம்பேனுக்கு என்ன மருந்து பயன்படுத்தணும் அண்டு என்னென்ன மருந்துகள் கூட சேர்த்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக சொல்கிறோம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.